நீ அந்த ராசாத்தி சமைச்ச சாப்பாட்டை கொண்டு வந்து ஹோட்டல் சாப்பாட்டுக்கு நடுவுல வச்சிரு. அதையும் இடையில பரிமாறி அந்த மேனேஜரை சாப்பிட வச்சா போதும். அந்த ஆளு உப்புன்னு சொல்லி அத காரி துப்புவான். அத கேட்டு நான் அவ்ளோ சொல்லியும் நீ சமைச்ச சாப்பாட்டை கொண்டு வந்து வச்சுட்டேன்னு இனிய ராசாத்திய திட்டுவான். நமக்கு நல்ல பேரு, அதே சமயம் அவளுக்கு கெட்ட பேரு கிடைக்கும். ஒரே கல்லுல 2 மாங்கா அடிச்சிடலாம். எப்படி நம்ம சாமர்த்தியம்? சூப்பர் அத்தை. அத்தை வண்டி வந்துருச்சு. வச்சிருங்க. என்னங்க? சரிங்கம்மா சரிங்கம்மா. சரி தேங்க்ஸ். கண்மணி, அந்த உப்பு கலந்த சாம்பாரையும் இங்க கொண்டு வந்து வச்சிரு. இங்க வை. இன்னும் எடுத்துட்டு வரவா? எடுத்துட்டு வா. எல்லாம் உப்பு கலந்தது தானே? ஆமா அத்தை. சரி சரி, எல்லாம் வச்சாச்சு. சரி வா, உங்களை கூட்டிட்டு வரலாம். இனியா, சாப்பாடு ரெடிப்பா. சார் வாங்க சார், சாப்பிடலாம் சார். நேரம் ஆச்சுல, வாங்க போலாம் சார். வாங்க. வாங்க சார், உட்காருங்க. வாமா பரிமாறு. வா கண்மணி. சரிங்க மாமா. சார் நீங்களே சாப்பிடுங்க சார். இல்ல சார் பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. கடையில் ஆர்டர் பண்ணீங்களா என்ன? ஆமாம் சார், எங்கள் ஊர் சாப்பாடு டேஸ்ட் உங்களுக்கு கொடுக்கணும்ல, அதான் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணோம். உப்பு கலந்ததையும் போடு. இது என்ன வீட்டு சாம்பாரா? வேற மாதிரி இருக்கு. ஆமாம் சார், தெரியாமல் நடுவில் கொண்டு வந்து வச்சுட்டாங்க சார். அது வேணாம் சார், நீங்கள் வேற ஊற்றி சாப்பிடுங்க. ஏன் இதுக்கு என்னங்க குறைச்சல்? அம்மா அதையே ஊத்துங்கம்மா. இன்னும் கொஞ்சம் ஊத்துங்கம்மா. ஊத்துங்க. ரொம்ப சூப்பரா இருக்குமா சார்? அதுல உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்குமே? இல்லையே, எல்லாமே சரியா இருக்க. ரொம்ப டேஸ்டா இருக்கு. இவ்வளோ டேஸ்டா நான் சாப்பிட்டதே இல்லை. யார் சமைச்சது? நான் தான் சார். நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சு இதெல்லாம் பண்ணி வச்சோம். அப்புறம் எதுக்குமா கடையில் ஆர்டர் பண்ணீங்க? சார், உங்களுக்கு வீட்டு சாப்பாடு பிடிக்காதுன்னு தான் கடையில் ஆர்டர் பண்ணோம். நீங்க வேற. எனக்கு கடையில் சாப்பிட்டா தான் சார் செட் ஆகாது. என் ஒய்ஃப் கையால் வீட்டில் போய் சாப்பிட்டா தான் நல்லா சாப்பிடுவேன். நான் எப்போவுமே அப்படித்தான். இன்னைக்கு தான் ரொம்ப லாங்லேருந்து வந்து சாப்பிட்றோம். ரொம்ப நல்லா இருக்கு. கடை சாப்பாடு எப்போ வேணாலும் சாப்பிடலாம். இந்த மாதிரி வீட்டு சாப்பாடு எப்பயாவது ஒரு தடவை தானே கிடைக்கும். இந்த மாதிரி கைப்பக்குவத்தோட சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். ஏமா, வீட்டில் சமைச்சது இருந்தா எடுத்துட்டு வாங்கம்மா. போ.
ராசாத்தி என்ன பண்ண? உப்பெல்லாம் எப்படி போச்சு? அத்தை வெங்காயத்தை வெட்டி போட்டு கோதுமை மாவுல உருண்டை பண்ணி குழம்புல போட்டா 5 நிமிஷத்துல எல்லா உப்பையும் உறிஞ்சிரும். அதுக்கப்புறம் நாம தான் அளவு பார்த்து உப்பு போடணும். ஓ பரவாயில்ல, ஏகப்பட்ட வித்தைய கத்து வச்சிருக்கிற. கெட்டிக்காரிதான். வா. சரி. பா சும்மா சொல்லக்கூடாது, சாப்பாடு அசத்திட்டீங்க. எவ்வளவு பாராட்டினாலும் அதுக்கு தகும். அளவா சாப்பிட்ற நானே வயிறார சாப்பிட்டேன்னா பாத்துக்கங்களேன். சார் நீங்களாவது பரவாயில்ல, நான் கழுத்து வரைக்கும் சாப்பிட்டேன், என்னால குனிய கூட முடியல. ஆமா, வீட்டோட டாக்குமெண்ட் எங்க இருக்கு? என்கிட்ட தான் சார் இருக்கு. அதை கொஞ்சம் எடுத்துட்டு வரீங்களா? மங்க டாக்குமெண்ட் எடுத்தோம். இந்தாங்கப்பா. இந்தாங்க சார். யார் நேசமணி? எங்க அண்ணன் பேர் தான் சார். 2 பேர் பேர்லயும் தான் வீடு இருக்கு போல இருக்கு. ஆமா சார். ஹலோ, சொல்லுமா. ஹலோ. என்னம்மா, என்னாச்சு? என்னம்மா சொல்லுமா, என்னம்மா ஆச்சு? ஐயோ எனக்கு பயமா இருக்கு. நீ அழாதா, ஏன் அழுதுட்டு இருக்கப்போ? தயவு செஞ்சு சொல்லுமா, அழாம சொல்லுமா தயவு செஞ்சு. என்னாச்சு சார்? சார் ஒரு நிமிஷம் சார். என்ன மன்னிச்சிருங்க, தப்பு என் மேலதாங்க. நம்ம குழந்தை காசு முழுங்கிட்டாங்க. ஐயோ, பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல, பக்கத்துல இருக்க ஹாஸ்பிடலுக்கு கூட்டு போமா. கூட யாரும் இல்லங்க, நீங்க வாங்க. எனக்கு தனியா போக பயமா இருக்குங்க. நான் ரொம்ப தூரத்துல இருக்கேன்மா. நான் வரதுக்குள்ள குழந்தைக்கு ஏதாவது ஆயிட போகுது. முதல்ல பக்கத்துல இருக்க ஹாஸ்பிடலுக்கு கூட்டு போமா. நீ அழுதுகிட்டு இருக்காம முதல்ல ஹாஸ்பிடலுக்கு கிளம்புமா. சார் என்னாச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். சார், என்னோட குழந்தை காசை முழுங்கிருச்சு சார். என் ஒய்ஃப் இந்த ஊருக்கு வேற புதுசு. அவளுக்கு எங்க என்ன இருக்குன்னே தெரியாது. இப்ப பக்கத்துல உதவிக்குன்னு யாருமே இல்ல. இப்ப நான் என்ன பண்றதுன்னே புரியல சார். சார் கொஞ்சம் பதட்டப்படாம இருங்க. சார் ஒன்னும் கவலைப்படாதீங்க, ஹாஸ்பிடல் போகாமலே சரி பண்ணிடலாம். ஏய் சுமார், குழந்தை விஷயத்துல விளையாடாத. இல்ல மாமா, எங்க பாட்டி இந்த மாதிரி காசு முழுங்கின குழந்தைங்க நிறைய பேருக்கு ஈஸியா வெளியே எடுத்திருக்காங்க. நானும் பாத்திருக்கேன். சார் உங்க வைஃபுக்கு வீடியோ கால் பண்ணுங்க சார். அத்தை பொம்மை கொஞ்சம் எடுத்துட்டு வாங்களேன். அம்மா ஆர்த்தி, நீ பயப்படாம, இவங்க கை வைத்தியம் சொல்றாங்க, நாமளும் சரி பண்ணிடலாமா. நீ முதல்ல போனை கட் பண்ணு, நான் வீடியோ கால் பண்றேன் இப்போ. அப்படியே வைமா, ஒரு நிமிஷம். இந்தாங்க. உங்க குழந்தைக்கு எத்தனை வயசு? 2 வயசு நடக்குதுங்க. சரிங்க, அழாம பயப்படாம நான் சொல்ற மாதிரியே பண்ணுங்க. குழந்தைய தலைகீழா புடிங்களேன். தலைகீழாவா? எனக்கு பயமா இருக்குங்க. அப்படி தூக்கி பிடிச்ச குழந்தைக்கு எதுவும் ஆகாதா? இல்ல ஒன்னும் ஆகாதுமா, நீங்க புடிங்க. சார் இது புடிங்க. இந்த மாதிரி குழந்தைய புடிங்க. அம்மா ஆர்த்தி, தயவு செஞ்சு சொல்றத செய்யுமா, செய்யுமா. என்ன நம்புங்க, ஒன்னும் ஆகாது. ஆர்த்தி பண்ணுமா, அவங்க சொல்ற மாதிரி பண்ணுமா. இப்படி குழந்தைய முதுகுல தட்டுங்க. பயப்படாம பண்ணுங்கம்மா. அப்படிதான் 2-3 தட்டு தட்டுங்க. தட்டுங்கம்மா, இப்படி தட்டுங்கம்மா, நல்லா வேகமாவே தட்டுங்க, காசு வந்துரும். தட்டுங்கம்மா. காசு விழுந்துருச்சு சார். காசு
கொலுசு விழுந்துருச்சுங்க. போனை காட்டுங்க. சரிங்க, இதுக்கப்புறம் குழந்தைய நேரா உட்கார வச்சு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அழுக நிறுத்தினதுக்கு அப்புறம் தண்ணி கொடுங்க. ரொம்ப நன்றிங்க. சாமி மாதிரி வந்து என் புள்ளைய காப்பாத்துனீங்க. உங்களை என்னைக்கு மறக்க மாட்டேங்க. பரவாயில்லம்மா, நீங்க குழந்தைக்கு குடிக்க தண்ணி கொடுங்க முதல்ல. சரிங்க. அம்மா, நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன். ரொம்ப நன்றிம்மா. எங்களுக்கு ஒரே புள்ளதான். அவனும் 5 வருஷம் கழிச்சு தான் பிறந்தான். அவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா என் ஒய்ஃப் துடிச்சு போயிடுவா. சாமி மாதிரி சரியான சமயத்துல என் குழந்தை உயிரை காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலம்மா. ஐயோ, இதெல்லாம் நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் அந்த கடவுள் கையில தான் இருக்கு. சரிங்க சார், நீங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் வந்து உட்காருங்க. உட்காருங்க. ஏவா, தண்ணி கொஞ்சம் கொண்டு வாங்க. சரிப்பா. லோன் யார் பேர்ல வேணும்? இனியன் குமரன் பசங்க பேர்ல சார். என்னம்மா? கண்மணி, லோன் ஊத்திக்குச்சா? அட போமா, நம்ம போட்ட பிளான் தான் ஊத்திக்குச்சு. அந்த ராசாத்தி ஏதோ மாய மந்திரம் எல்லாம் பண்ணி லோன் கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டான். இப்போ என்ன பண்றதுன்னு கூட தெரியாம நானும் அத்தையும் நின்னுட்டு இருக்கோம். சரி, நீங்க கவலை விடுங்க, அதை நான் பாத்துக்கிறேன். நீ என்ன பண்ண போற? போனை வெயி. மா, ஹலோ மா. ஹலோ, யாரு? ஹலோ ஹலோ ஹலோ, யாருங்க? அது உங்களுக்கு முக்கியம் இல்ல. நான் சொல்ல போற விஷயம் தான் உங்களுக்கு முக்கியம். நீங்க லோன் கொடுக்க போறீங்கல்ல, அந்த குடும்பம் ஒரு ஃப்ராடு குடும்பம். அதான் அந்த இனிய பையன் மேல 2 கொலை கேஸ் இருக்கு. ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கான். இதுக்கு மேல நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். நீங்க லோன் கொடுத்தா நீங்க தான் மாட்டிக்கிட்டு முழிக்கணும். அப்புறம் உங்க இஷ்டம். சார், என்னாச்சு சார்? இனியன் மேல ஏதாவது கேஸ் இருக்கா? அது வந்து ஆமா சார், இருக்கு. இருந்துச்சு சார். ஆனா கோர்ட் அவரை நிரபராதின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணிடுச்சு சார். அப்படியா? ஒரு நிமிஷம். சார், நாம இப்ப பார்க்க வந்த வீட்ல பல பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த பையன் மேல வேற கேஸ் இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு என்னமோ இதுக்கு லோன் அப்ரூவல் பண்றது கஷ்டமா இருக்குன்னு தோணுது சார். ஏண்டி, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? யாராச்சும் போலீஸ் கேஸ்னு சொன்னா லோன் தருவாங்களா? கைக்கு வந்த லோனு உன்னால இப்ப கையை விட்டு போக போகுது. அப்படி கேட்கும் போது உண்மையை தானே சொல்லணும். ஆமா, நீ நல்லவ நியாயமானவன் பேர் எடுக்க இனிய மானத்தையும் இந்த குடும்பமான மரியாதையையும் கெடுக்க கூட தயங்க மாட்டேன். அப்படிதானே? இல்ல அத்தை, அந்த அர்த்தத்துல நான் சொல்லல. எச்சி, வாய மூடு. சார், உள்ள போய் அவங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்புவோம். எக்ஸ்கியூஸ் மீ. சாரி சார். நல்ல வேலை இங்க கேஸ் இருக்க விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிய வந்துச்சு. ராசாத்தி உண்மையை சொல்லி எல்லாரையும் காப்பாத்திருக்காங்க சார். நீங்க இப்ப என்கிட்ட கேஸ பத்தி மறைச்சிருந்தா எங்க என்கொயரி டீம் ஃபைனல் ஸ்டேஜுக்கு போய் லோன் கிடைக்காமலே போயிருக்கோம். அது மட்டும் இல்லாம நீங்க ஃபோர்ஜரி பண்ணதா கேஸும் ஃபைல் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் எந்த பேங்க்லயும் உங்களுக்கு லோன் கிடைச்சிருக்காது.
சார் இப்போ என்ன சார் பண்ணுறது? லோன் கிடைக்கும்ல? நானும் எங்க பேங்க்ல இங்க இருக்கிற பிரச்சனையை சொல்லி கேட்டேன். அவங்க சுத்தமா தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சார் வேற ஏதாவது பண்ண முடியுமா? நாங்கள் இந்த லோனை தான் மழை போல நம்பியிருக்கோம். இது கிடைக்கலன்னா எங்களுக்கு எதுவுமே இல்லாமல் போயிடும் சார். சரி, ஒன்று பண்ணலாம். அதுவும் உங்க குடும்பம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால இதை நான் ஒத்துக்கிறேன். சொல்லுங்க சார். அதுக்கு இப்ப நீங்க அப்ளை பண்ண லோனை கேன்சல் பண்ணிடுவோம். நானும் இங்க வராத மாதிரி பண்ணிடுவோம். நீங்க புதுசா லோன் அப்ளை பண்ணி ராசாத்தி பேர்ல லோன் போடுங்க. பெண்களுக்குன்னா லோன் ஈஸியா கிடைச்சிடும் சார். சரிங்க சார். அப்புறம் ராசாத்தி பேர்ல லோன் அப்ளை பண்ணா அவங்க என்ன படிச்சிருக்காங்க? அவளா காலேஜுக்கு போனா, ஆனா கடைசியில எக்ஸாம் எழுதல. அப்போ +2 தானே கணக்கு. படிப்பு கூட ஒன்றும் முக்கியம் இல்லைங்க. ஆனா மும்பைல இருந்து இன்டர்வியூக்கு ஆள் வருவாங்க. அவங்க கிட்ட இங்கிலீஷ்ல தான் பதில் சொல்லணும். அப்ப லோன் கிடைச்ச மாதிரி தான். அவளுக்கு தமிழே தருகினத்தும், இதுல இங்கிலீஷ் வேற. அம்மா, ஹிந்தி தாம்மா கஷ்டம். இங்கிலீஷ் கொஞ்சம் ஈஸி தான். ஈஸி தான், ஆனா இவளுக்கு வராதே. ஏன் வராது? அதெல்லாம் ராசாத்தி பேசுவா. சார் நான் அட்டென்ட் பண்றேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய் சுமாரு, உன்னாலலாம் முடியாது. மாமா என்னால முடியும் மாமா. ஏய் உனக்கு என்ன வரும்னு எங்களுக்கு தெரியாது. இல்ல மாமா, என்னால கண்டிப்பா முடியும். டேய், அவதான் முடியும்னு சொல்றாள். அவங்க உறுதியா இருக்கும்போது நீங்க எல்லாரும் ஏன் அவங்கள டிஸ்கரேஜ் பண்றீங்க? நான் இன்னைக்கு தான் இந்த வீட்டுக்கு வரேன். ஆனா இருந்தாலும் உங்களுக்காக உங்க மேல இருக்கிற அக்கறையினால ஏற்கனவே இருக்கிற லோன் அப்ளிகேஷனை கேன்சல் பண்ணி அதை ராசாத்தி பேருக்கு மாத்தி நான் பெரிய ரிஸ்க் எடுக்க போறேன். இதுல தப்பாச்சுன்னா என் வேலைக்கே பெரிய பிரச்சனை ஆயிடும். ஆனா அப்படி இருந்தும் நான் அந்த பொண்ணு மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்கேன். நீங்கெல்லாம் நம்பிக்கை வச்சா என்ன? ராசாத்தியோட நல்ல மனசுக்கு எல்லாம் நல்ல விதமா தான் நடக்கும். ராசாத்திய இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண சொல்லுங்க. பாசிட்டிவா நினைங்க, கண்டிப்பா லோன் கிடைக்கும். நான் வரட்டுங்களா? வாங்க சார். வரேன் சார். வாங்க சார். வாங்க. இனி அவ்வளவுதான், இந்த லோன் கிடைக்கவே கிடைக்காது. ஐயோ அம்மா, என்னம்மா நீங்க? போங்க, போய் வேற வேலை இருந்தா பாருங்க. ராசாத்தி, உன்னால முடியும். நீ நல்லா பண்ணு, கண்டிப்பா லோன் கிடைக்கும். அதெல்லாம் கிடைக்காதுடா. எனக்கு தெரிஞ்சு அவங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் கெஞ்சி கேட்டிருந்தா நமக்கு லோன் கிடைச்சிருக்கும். ஆனா அதை விட்டுட்டு என்னால அது பண்ண முடியும், இது பண்ண முடியும்னு சொன்னா எதுவும் பண்ணாம போயிட்டாங்க. இவ போய் பேசி நமக்கு லோன் கிடைச்சு நம்ம பிரச்சனை தீர்ந்த மாதிரி தான். அதெல்லாம் ராசாத்திக்கு சொல்லி கொடுத்தா நல்லா பேசுவா. சரி சரி, நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. ஒன்னால முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. இனியா, நீ தான் அவளுக்கு சொல்லி கொடுக்கணும். சரிம்மா. ஏய் நைட்டு வருவேன் வீட்டுக்கு. அதுக்குள்ள வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெடியார். சரியா? இனியா, நீ வா ராசாத்தி. மாமா இந்தாங்க என்ன இது? பால் மாமா. ஏய் நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டேனா? இது பாரு, இந்த மாதிரி பால் கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத. எக்ஸாமுக்கு நீ தான் படிக்கிறவ, அதனால குடிச்சு தெம்பா படிச்சு எக்ஸாம் எழுதுற வழியை பாரு. அப்புறம் நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொன்னது உன் மேல உள்ள அக்கறைனால சொல்லல. லோன் கிடைக்கணும், அவ்வளவுதான். உன்னெல்லாம் ஜென்மத்துக்கு ஏத்துக்க மாட்டேனே, அது மட்டும்தான் உண்மை. என் தலை எழுத்து உனக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. உன்ன மாதிரி தத்தியா இல்லாம படிச்ச போனா நான் கல்யாணம் பண்ணிதான் வச்சுக்கேன், இந்த இன்டர்வியூ எல்லாம் ஈஸியா முடிச்சிருப்பான். எந்த பிரச்சனையும் இல்லாம லோனும் கிடைச்சிருக்கும்.